ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் வழங்கப்பட்டிருக்கும் கால அவகாசத்திற்குள் தங்களின் நிறுவனத்தையும் பணியாளர்களையும் பெர்கிசோவில் பதிவு செய்யுமாறு தலைமை செயல் அதிகாரி டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது அஸ்மான் அசீஸ் முகமது கேட்டுக்கொண்டார். வழங்கப்பட்டிருக்கும் கால அவகாசத்திற்குள் பதிவு செய்திருக்கும் நிறுவனங்கள் பணியாளர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரிக்கிறது என அவர் கூறினார். 2019 முதல் 2024 வரை பதிவு செய்ய தவறிய நிறுவனங்களுக்கு 11.91 மில்லியன் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது 15,922 நோட்டீஸ்கள் அடிப்படையில் செய்யப்பட்டதாகவும் அதே காலத்தில் நீதிமன்றத்தில் 13,215 வழக்குகள் தொடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பதிவு செய்திருந்த பலர் தொடர்ந்து பணத்தை செலுத்தவில்லை என்பது கவலைக்குரிய விஷயமாகும். இது தொழிலாளர்களின் அடிப்படை உரிமையாகும். அனைத்து நிறுவனங்களும் தங்களது பொறுப்பை முழுமையாக உணர்ந்து பொறுப்புடன் செயல்படுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.